நம்ம பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அலங்கார அபிஷேகத்தின் போது தீபாராதனை காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியை காணும்போதே உடம்பே மெய்சிலிர்க்குதுங்க. முருகப்பெருமானுடைய அழகு பார்த்தீங்கன்னா, நம்மை மறக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. இந்த காட்சியை காணும்போது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை மனதார நீங்கள் அவருடைய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் வைத்தாலே நிச்சயம் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை விதமான அலங்கார அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒன்றை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு முறையில் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா தீபமேற்றி வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும். மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி முருகனுடைய அருள் இருந்தால் தான் நிச்சயம் உங்கள் கண்களில் இந்த ஒரு காட்சி தென்பட்டிருக்கும். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு தீபாராதனை காட்சி தான் நம்ம பார்க்குறோம். முருகனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தீபாராதனையின் போது கலந்து கொண்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகிடுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு எத்தனை முறையான அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானே மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும். பொதுவாக முருகனுடைய ஆலயத்தில் என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ அபிஷேக முறைகள் இருந்தாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9 முறைகள் இருக்குது. இந்த 9 வகையான அபிஷேகங்கள் செய்து முருகப்பெருமானை வழிபட்டாலே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அகற்றி ஆரோக்கியம் மேம்படும். முருகனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வது பக்தியினுடைய வெளிப்பாடாகவும் மங்களம் ஆரோக்கியத்தையும் நல்பண்பு தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குங்குமம், மஞ்சள் தூள், மஞ்சள் நீர்னே கொண்டு செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விருப்பமானதோ பல்வேறு நன்மைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டுங்க. அதே போல் அடுத்ததாக வருவது பால் அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தியினுடைய தூய்மையும் ஆன்ம சுத்தத்தையும் நீங்கள் பெறலாம். முருகனுக்கு இந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்வது குடும்ப வளத்தையும் குல விருத்தியும் உண்டாக்கும். சகல செல்வங்களையும் நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் இது குடும்பத்தில் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வழியினை ஏற்படுத்தி தரும். மூன்றாவதாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம். இந்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்களுக்கான அமைதியும் வளமும் நீங்கள் பெறலாம். இந்த அபிஷேகம் செய்யும் போது நோயற்ற வாழ்வு பெற உதவுங்க. இது குழந்தை பாக்கியத்தையும் தருன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிற்கணும், நீண்ட நாள் ஆயுள் பெறவும் இந்த ஒரு அபிஷேகம் நிச்சயம் உங்களுக்கு உதவுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் தான். இந்த ஒரு அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கான ஆனந்தத்தை நீங்கள் பெறலாம். முருகன் கோவில்களில் அபிஷேகத்தின் போது தேன் வாங்கி கொடுத்தாலே உங்கள் வாழ்க்கையில் இனிமையாக மாறும், பேச்சு திறன் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஒளியும் ஆரோக்கியத்தை தருன்னு சொல்லுவாங்க. நெய் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கான மன அமைதி நீங்கள் பெறலாம், முக்தி கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அடுத்ததாக வரக்கூடியது கரும்புச்சாறு அபிஷேகம் தாங்க. இனிய வாழ்வையும் வளத்தையும் நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உடல் நோய்கள் குணப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை அளித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் இல்லைன்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்க முருகனை வேண்டி இந்த ஒரு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. அடுத்ததாக வரக்கூடியது இளநீர் அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் செய்வதால் மனதில் உங்களுக்கான அமைதி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அனைத்து சௌபாக்கியங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த அபிஷேகம் மன அமைதியை தருன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பொருள்னா பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா செல்வத்தை சேர்க்கும், சகல சௌபாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும், குழந்தை பாக்கியத்தையும் தருங்க. அடுத்ததாக வரக்கூடியதாங்க திருநீர் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை செய்ததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை மற்றவங்களுக்கு இழந்து இறைவனோடு கலப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு புனிதமான சடங்காகவும் சொல்கிறாங்க. இந்த அபிஷேகம் செய்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாராந்திர செவ்வாய்க்கிழமை அன்று செய்வதும் கூடுதல் பலனை தருங்க. இறைவனுடைய அருளை நிச்சயம் உங்களுக்கு பெற்று தருங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் கற்கண்ட தெய்வமாக அனைவராலுமே பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்க.
முருகனுடைய பாதங்களை நம்ம சரணடைந்தாலே தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும். தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதியும் ஒற்றுமையாக இருக்கும். இப்படிப்பட்ட முருகப்பெருமானை எந்த முறையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதுன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே தான் போகுது. முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களை தேடி தேடி படிப்பவங்க நேரில் சென்று வழிபடுவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தே வருது. தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புனீங்கன்னா இன்றைய பராபரப்பு காலத்தில் கடுமையான வேலை பழுவிற்கு இடையில நம்ம முருகனை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லைன்னு சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்லைங்க. மனதார முருகப்பெருமானை வழிபட தொடங்கினீங்கன்னா முருக வழிபாட்டினை துவங்குவதற்கு முதல்ல உறுதி எடுத்துக்கணும். என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேனோ, உன்னை தினமும் வழிபடுவதற்கு என்னை அனுமதி அளித்து அருள் செய் முருகான முருகப்பெருமானிடம் முதல்ல நீங்க வேண்டிக்கணும். பிறகு முருக வழிபாட்டினை துவங்குங்க. சாமியினுடைய வேண்டுதல் வைப்பது அல்லைங்க, மனம் விட்டு பேசுவது தான் பக்தியின் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன மன உறுதி வழங்க வேண்டுன்னு முருகனிடம் முதல்ல நீங்கள் வேண்டிக்கோங்க. முருக வழிபாட்டினை துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்களை குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரணவ என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீர் மேலே ஊற்றி சுத்தமாக குளித்திடுங்க. பிறகு வீட்டு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகான மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய வைத்து கொண்டு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைங்க. அப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலனே நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம என அருள்வாயாக எனும் பாடலை சொல்லி விளக்கேற்றுங்க. இதனால் நம்முடைய வீட்டில் அந்த விளக்கிலும் பார்த்திங்கன்னா அந்த சுடரிலும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் எழுந்தருவாங்கன்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் மனதார நீங்கள் வேற்றி வழிபடலாம். அதே போல் மனதில் முருகனை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவருடைய நாமங்களை சொல்லி கொண்டே இருங்க. முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரணபவாய நமக எனும் மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லாதீங்க, மனதிற்குள்ளாக தான் சொல்லணும். பிறகு அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களுடைய காதில் மட்டும் படும் வகையில் சொல்லிக்கலாம். இந்த ஒரு மந்திரத்தை 11 இல்லைன்னா 21 என்ற எண்ணிக்கையில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டு காணாமல் இருந்துட்டு மந்திரத்தை சொல்லி மனதார முருகன பெருமானை மட்டும் மனதில் நிறுத்தி வைத்து நீங்கள் சொல்லி வழிபடுங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவை இருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்திடுங்க. பாடலை பாடும்போது கையில் பூஜைக்கான பொருட்களை வைத்துக்கோங்க. கண்களை மூடி முருகனுடைய பாடலை பாடாதீங்க. முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தபடி தான் நீங்கள் பாடணும். அப்படி பாடும்போது முருகனுடைய கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போல கண்ணுக்கு தெரிவதை நீங்கள் நிச்சயம் உணரலாம். இந்த பாடலை சொல்லி கையில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு முருகனுடைய பாதங்களை போட்டுட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வாய்விட்டு சத்தமாக அரோகரா சொல்லி வழிபடுங்க. ஆறுபடி ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கே அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா என மனதார சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. பிறகு முருகனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பூவளை ஒன்றை எடுத்து உங்களுடைய சட்டைப்பையிலனா கைப்பில் வச்சுட்டு வேலைக்கு நீங்கள் போகலாம். வீட்டில் இருந்து கிளம்பும் போது கையில் பார்த்தீங்கன்னா திருநீர் எடுத்து செல்பட்டு அழிந்ததுன்னு சுவங்கு கூடிய கந்தர் அலங்கார பாடலை நெற்றி நிறைய திருநீர் வைத்து சொல்லணும். பிறகு ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தீங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து தான் வழிபடணும். பிறகு நீங்கள் முருகனுடைய ஏதாவது ஒரு பாட்டை தேர்வு செய்து அலுவலகம் செல்லும் வழியில் பாடிக்கொண்டே இல்லைன்னா அந்த பாடலை கேட்டுக்கொண்டே செல்லலாங்க. இப்படி தொடர்ந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வருவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை நிச்சயம் வெற்றியும் நன்மையும் தேடித்தரும். மரதார முருகப்பெருமானை நினைத்து கொண்டு தொடர்ந்து 9 வாரங்கள் 2 செவ்வாழை பழம் வாங்கி வைத்து நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் முடிவதற்குள்ள நீங்கள் நினைத்தபடி பதவி, வேலை, தொழில் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக மாறும். உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறுங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.